ஸோ நியூசிலாந்து வந்து 2000 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸோட சீன்ஸை ரீக்ரியேட் பண்ண போகிறாங்களா, ஆர் 2013 ஃபைனல்ஸ் இதை வந்து இந்தியா ரீக்ரியேட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி இஸ் ஆல்மோஸ்ட் கம்ஸ் டு ஒரு எண்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் நியூசிலாண்டு இப்போ வந்து ஃபைனல்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு ப்ரிவியூ தான். ஸோ இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல்ஸ் ப்ரிவியூ தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நாம் ஆல்ரெடி செமிஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ட்ரமேட்டிக் பர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அண்ட் அட் த சேம் டைம் வந்து நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் நல்ல ஒரு கேமாக போச்சு. ஸோ எவ்ரி ஒன் எக்ஸ்பர்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு ரிவெஞ்ச் கொடுப்பாங்க. 2015 அந்த வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் லாஸ்ட்கான ஒரு பெயினாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரிவெஞ்ச் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நிறைய பேர். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அனதர் டிசப்பாயின்மெண்ட் சீசன் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ ஒரு 50 ரன்ஸ் மார்ஜினில் வந்து அவங்க தோத்தாங்க. ஸோ நியூசிலாந்து வந்து ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இதில். ஸோ இந்தியா நியூசிலாந்து ரெண்டு பேருமே பல லீக் ஸ்டேஜஸ்லேருந்து நல்லாவே தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ஆஸ் அ பேட்டிங் யூனிட்டாக பார்த்தாலும் நல்லா இருக்குது, பவுலிங்கில் பார்த்தாலும் ஒரு நல்லா இருக்குது. வருண் சக்கரவர்த்தியோட 11 வந்ததுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் இந்தியன் டீமோட ஸ்பின் அட்டாக் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சீம் அட்டாக் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, அர்ஷித் ராணா வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 கேம் ஆடினாங்க. பட் அதுக்கப்புறம் தான் வருண் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 சீமர், ஒரு ஷமி ஹர்திக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 ஸ்பின்னர்ஸ் தான் ஆடுறாங்க. மேபி ஃபைனல்ஸ்லையும் அதே பிளேயிங் லெவனாக தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நியூசிலாந்து சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரச்சின் ரவீந்திராவா, கேன் வில்லியம்சன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க செமிஃபைனல்ஸில். ஒரு பிரில்லியன்ட் 100. ரச்சின் ஆல்ரெடி இது செகண்ட் 100 இந்த ஒரு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். அதுக்கு முன்னாடி பங்களாதேஷோட ஒரு 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் அகைன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஒரு ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா அடித்த 5 100மே பார்த்தீங்கன்னா ஒரு ஐசிசி ஈவெண்ட்ஸில் தான் நடந்திருக்கு. ஒரு வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா 2020 வேர்ல்ட் கப்பில் ஒரு இங்கிலாந்து அகேன்ஸ்ட் ஒரு 100 அடிச்சார், ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட் ஒரு 100, பாகிஸ்தான் அகேன்ஸ்ட் ஒரு 100. அப்புறம் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு அகெயின் ஒரு பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாகவும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பிரில்லியன்ட் 100 ரச்சின் ரவீந்திரா. அண்ட் அட் த சேம் டைம் கேன் வில்லியம்சனோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ட்ரை சீரீஸில் ஒரு ஃபியூ கேம்ஸ் நல்லா ஆடி இருந்தாலும் பட் கேன் வில்லியம்சன் கொஞ்சம் லீக் ஸ்டேஜஸில் இனிஷியலாக இது பண்ணல. ஸோ அந்த இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் ஆல்சோ ஒரு ஃபார்முக்கு வந்தது வந்து ஸோ இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக இருக்கும். ஏன்னா ஒரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் லீக் கேமில் ஒரு 50, ஸோ செமிஃபைனல்ஸில் ஒரு 100 கேன் வில்லியம்சன் ஃபார்மில் இருந்தால் ஸோ நிஜமாலே வந்து ஆப்போனன்ட் பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு மேஜர் த்ரெட்டாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அட் த சேம் பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்த மேட் ஹென்ரி வந்து செமிஃபைனல்ஸில் ஒரு இன்ஜுரி, செமிஃபைனல்ஸ் ஆடினார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரினால பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபைனல்ஸ் ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ மேட் ஹென்ரிக்கு போய் யார் ஆடுவாங்க அப்படிங்கிறது ஒரு இது. ஏன்னா இது நியூசிலாவோட சீம் அட்டாக் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு மேட் ஹென்ரியாக இருக்கட்டும், ஒரு கேல் ஜேமிசனாக இருக்கட்டும், ஒரு வில்லியம் ஒரு மாதிரியான பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ மேட் ஹென்ரிக்கு போய் யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் மிச்சல் சாண்ட்னர் ஒரு நல்ல ஆஸ் அ கேப்டனாக ஒரு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. லைக் பவுலிங்லேயும் சரி, ஒரு கேப்டன்சியும் சரி, ஒரு நல்லாவே டீமை லீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கேன் வில்லியம்சன் ஒயிட் பால் கேப்டன்சிலேருந்து ரிலீவ் ஆனதுக்கப்புறம் மிச்சல் சாண்ட்னர் ஒரு கேப்டன்சி நல்லாவே இருந்திருக்கு ஒரு ஒயிட் பால் ஃபார்மேட்டில். ஸோ எந்த மாதிரி இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து கிளென் ஃபிலிப்ஸாக இருக்கட்டும், ஒரு நிறைய ஒரு எப்படி இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் யூனிட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் அதே மாதிரி தான் வந்து நியூசிலாண்டுக்கு இருக்கும். ஒரு ரச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும், ஒரு வில்லியங்காக இருக்கட்டும், ஒரு கேன் வில்லியம்சன், டேரல் மிச்சல், கிளென் ஃபிலிப்ஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம், டாம் லேத்தம், இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப், ஒரு பவுலிங் லைனப்பாக இருக்குது. ஸோ 2 டீமும் வந்து ஒரு ஈக்குவல் பேலன்ஸில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ஃபைனல்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங் ஃபைனல்ஸாக இருக்குங்கிறதுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐசிசி ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டீம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மேஜர் ஈவெண்ட்ஸில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நாக் அவுட் ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 செமிஃபைனல்ஸ். ஸோ யாராலையும் மறக்க முடியாது எம்எஸ் தோனியோட ரன் அவுட். இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு அது வந்து ஒரு ஸ்டில் ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் மொமெண்ட்டாக இருக்கும். அது வந்து 2021 WTC ஃபைனல்ஸ் ஒரு 2 நாள் மழையில் போகும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அந்த ஒரு கேம். ஸோ அந்த ஒரு கேம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அந்த நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக தோப்பாங்க. ஸோ
நியூசிலாந்து வந்து அந்த ஐசிசி ட்ராஃபி கேம்பில் அதுவும் ஒன்று. அதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2000 சாம்பியன்ஸ் ட்ராஃபி இதே ஃபைனல்ஸ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் இது பண்ணாங்க. ஸோ அதுக்கான ஒரு ரிவெஞ்சாக இருக்குமா அப்படிங்கிறதுலாம் இப்போ எல்லாரோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா வந்து அந்த 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸுக்கான அந்த ஒரு ரிவெஞ்சாக எடுத்தோம் நாம். அது அந்த சேம் இந்தியா எடுத்தாங்க. அந்த சேம் டைம் நியூசிலாந்து எடுப்பாங்களா அப்படிங்கிறது இப்போ. ஏன்னா நியூசிலாண்டோட நமக்கு ஐசிசி ஈவெண்ட்ஸில் நிறைய ஒரு கன்சர்ன் வந்துருக்கு நமக்கு. ஏன்னா இந்தியாவில் நியூசிலாந்து நல்ல மேட்ச் ரெக்கார்ட் வச்சுருக்காங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஐசிசி ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட்டாக அந்த 2000 நடந்த அந்த ஃபைனல்ஸில் நியூசிலாந்து வந்து இந்தியாவை பீட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அவங்க ரிவெஞ்சாக இருக்குமா, இல்லைனா வந்து நியூசிலாந்து வந்து டாமினேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கேம் துபாயில் நடக்கிறதுனால மேபி ஒரு ஸ்பின் அட்டாக்கோடு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு சைடுமே. ஏன்னா இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, அக்சர் அண்ட் ஜடேஜா இருக்காங்க. ஆனால் அந்த சைடு நியூசிலாந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மிச்சல் சாண்ட்னர், ஒரு கிளென் ஃபிலிப்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஒரு ஸ்பின் இதுக்கு ஒரு இது இல்லைங்கிற மாதிரி, ஒரு பஞ்சம் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி நியூசிலாந்து டீம் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறக்கூடாது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன ஆஸ்திரேலியன் டீம் செமிஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸே ட்ரெஸ் பண்ணி போனாங்க. அது வந்து ஒரு மாதிரி ஒரு மேஜர் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஐ திங்க் நியூசிலாந்து அந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதான் என்னோட ஒரு தாட்ஸாக இருக்கும். ஸோ கைஸ், ஸோ ஃபைனல்ஸ் அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது எல்லாருக்குமே, ஒரு ரெண்டு டீம் ஃபேன்ஸுக்கும். ஸோ விராட் கோலி வெர்சஸ் கேன் வில்லியம்சன் அந்த மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா ஃபேப் 4ல் இருக்கிற பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரோட ஃபார்மும் ரெண்டு டீம்ஸுக்கு அவங்க டீம்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க ரெண்டு பேரோட ஃபார்ம் வந்து. ஸோ ஃபைனல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.